السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 8 வாரங்களாக கொள்கை குழப்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாத்தின் அடிப்படை திருக்குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் மட்டுமே என்பது பற்றியும், அது அல்லாமல் எவ்வளவு சிறந்த வாசகங்களை கொண்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிஞருடைய உரையாக இருந்தாலும் அது மார்க்கமாக ஆகாது என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களுடனான காரண காரியங்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மேலும் அந்த தொடரில் சஹாபாக்களை பின்பற்றலாம் என்பது முதலாவதான கொள்கையில ஏற்படக்கூடிய குழப்பம், அடுத்ததாக மதுஹபுகள் என்ற பெயரில் நம்முடைய கொள்கையில ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அவற்றிற்கான ஆதாரங்கள் என்பது பற்றிய விஷயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எழக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு அல்லாஹ்வுடைய வேதமும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு துணையாக நிற்காது என்பதற்கு நடைமுறையிலே உள்ள சில விஷயங்களை ஆதாரமாக கொண்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வழக்கமாக சொல்லுவார்கள், சுருதி என்று ஒன்றை சொல்லுவார்கள், ஸ்மிருதி என்று சொல்லுவார்கள். சுருதி என்று சொன்னால் அது கடவுளிடத்திலிருந்து அருளப்பட்டது, ஸ்மிருதி என்று சொன்னால் மனித அறிவை கொண்டு இயற்றப்பட்டது. அதாவது இறை சட்டம் மனித சட்டம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே சில சூழ்நிலைகளை கருதி மனிதர்களால் இயற்றப்பட்ட, இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இல்லாம இருந்தால் வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படாது சொல்லும் பொழுதே மனுஸ்மிருதி, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் கால சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அவை அமைக்கப்பட்டிருக்கும். இதை மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது என்று வாதிட முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது முதற்கொண்டு இன்று வரை ஏறக்குறைய 322 முறை திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். இது இந்த நேரத்துக்கு பொருந்தாது, அன்னைக்கு நீங்க இயற்றும் பொழுது வேண்டுமானால் அது சரியாக தோன்றி இருக்கலாம், இன்றைய காலகட்டத்தில் இதை நாம் ஆதாரமாக கொண்டு வழிநடத்த முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதில் சில திருத்தங்கள், சில மாற்றங்கள், சில கூடுதல்கள், சில குறைவுகள் ஏற்படுத்தப்படலாம். ஆனால் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட, இறைவனால் அருளப்பட்ட சட்டம் என்பது என்றென்றைக்கும் மனித வாழ்க்கைக்குரிய நிரந்தர தீர்வை, நிலையான தீர்வை சொல்லக்கூடிய சட்டங்கள். இவற்றிற்கு மத்தியிலே உள்ள வித்தியாசத்தை புரியாத காரணத்தால் தான் சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம், மதுஹப் சொன்னாலும் மார்க்கம், அந்த அறிஞர் சொன்னால் மார்க்கம், இந்த ஆலிம்தா சொன்னா மார்க்கம், எங்க ஊர்ல இப்படித்தான் வழக்கம், எங்க குடும்பத்துல இப்படித்தான் வழக்கம், எங்க மஹல்லால இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பதை எல்லாம் மார்க்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நடைமுறையில உள்ள ஒரு நிகழ்வையும் அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தையும் அதுவே மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு பேசப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் உணர்ந்தால் இறைவனால் இயற்றப்பட்ட சட்டமும் இறைவனுடைய வழிகாட்டுதலும் மட்டும்தான் மனித சமுதாயத்திற்கு நிம்மதியை, நிலையான தீர்வை தர முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, 2012 டிசம்பர் 16 இந்தியாவை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஒரு வடிவை ஏற்படுத்திய ஒரு நாள் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொள்றாங்க. அவ்வளவு அளவுக்கு முக்கியமான நாளாங்கிறதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயம். டெல்லியில ஓடும் பேருந்திலே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் அது மிகப்பெரிய அநியாயம், மாதர் சங்கம் எல்லாம் குதிச்சாங்க. அதுக்கான நியாயமான காரணம் அந்த பெண் தான் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து வைக்கணும்னா அது வேறு விஷயம். நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, அந்த வழக்கிலே 6 பேர் குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டது. ஓடும் பேருந்துல அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து சாலையில வீசியவர்களில் 6 நபர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்.
ஆனால் அந்த 6 நபர்களில் 5 பேர் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் அதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட 6 நபர்களிலே 5 பேர் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. ஒருவருக்கு அந்த குற்றப்பத்திரிகையில ஒருவரை சேர்க்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் இன்னும் மேஜர் ஆகல, அவருக்கு 18 வயது பூர்த்தி அடையவில்லை. அவர் இன்னும் 18 வயது பூர்த்தி அடைவதற்கு 5 மாதங்கள் இருக்கிறது. எனவே அவர் மேஜருங்கிற அந்தத்துக்கு வரமாட்டார். அவர் மைனராக இருக்கிறார். எனவே அவரை சிறையில் அடைக்க முடியாது. உண்மை என்னன்னு சொன்னா, அந்த பெண் அதிகமாக தாக்கப்பட்டது குறிப்பிட்ட இந்த ஒரு பையனால தான். இன்னும் 18 வயது பூர்த்தி ஆகல, 5 மாதம் ஆனால் தான் அவனுக்கு 18 வயது நிரம்பும் என்று சொல்லுகிறார்களே, இந்த பையனால் தான் அந்த பெண் அதிகமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். இவன் தான் அவளை வயிற்றிலே கடுமையாக தாக்கி இருக்கிறான். அவளுடைய உயிர் பிரிவதற்கு எந்த வயிற்றுக்கும் காரணம் என்று சொல்லுகிறார்களோ அந்த காயம் இவனால் தான் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு மேல 2 முறை அவளோடு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான். இப்படி அந்த குற்றத்திலே பெரும்பங்காற்றிய ஒரு கொடூரன். ஆனா என்ன நிலை, 17 வயசு தான் நடந்து, 18 வயசு இன்னும் பூர்த்தி ஆகலைங்கிற காரணத்தால் அவன் செய்தது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அவன் மேஜர் ஆகலைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை காரணமாக வைத்துக் கொண்டு அவனை சிறையில் அடைக்க முடியாது. என்னங்க பெரிய அநியாயத்தில் இவனுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கிறது. இல்ல அதுக்கு அவனுக்கு பரிகாரம் இருக்குது, அவனுக்கு தண்டனை இருக்குது. என்னங்க தண்டனை? 18 வயது பூர்த்தி ஆகாத காரணத்தால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே அவனை சேர்க்க வேண்டும். 3 ஆண்டுகள் அங்கே அவனுக்கு தண்டனை இருக்கும். என்னங்க தண்டனை? அவனுக்கு அறிவுரை சொல்லப்படும். அன்பிற்குரியவர்களே, அறிவுரை சொல்லுவது ஒரு தண்டனை என்பதை எந்த அகராதியிலிருந்து இவர்கள் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. 3 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே வைத்து அவனுக்கு உபதேசம் செய்து அதை அவனுக்கு தண்டனையாக கணித்து அவனை வெளியே விட்டுருவாங்க. சரி பரவாயில்ல, அப்படியாவது திருந்தி வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்கள் என்று சந்தோஷப்படுவதற்கு கூட வழி இல்லை. என்ன காரணம்? இன்னும் 5 மாதத்துல அவனுக்கு 18 வயது பூர்த்தி ஆகி விடுகிறது. 18 வயது பூர்த்தியானவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே வைக்க மாட்டார்கள், வெளியேற்றி விடுவார்கள். ஆக மொத்தம் அவனுக்கு கிடைக்க போற தண்டனை எவ்வளவு தண்டனை சொல்லக்கூடாது. அந்த உபதேசம் கூட எவ்வளவு நாளைக்கு? அந்த போதனை வெறும் 5 மாதங்கள். ஒரு பெண்ணை கொடூரமான முறையில காயப்படுத்தி மிருகத்தனமாக பாலியல் பலாத்காரம் செய்த ஒருவனுக்கு இந்திய குற்றவியல் சட்டத்தில் இல்லைங்க, 5 மாதம் அரசாங்க செலவுல ஒரு சீர்திருத்த பள்ளியில வைத்து உபதேசம் செய்வதுதான் தண்டனை. பொதுமக்கள் தரப்புல இருந்து கேள்வி எழுகிறது, அந்த 5 மாதம் கழிச்சு 5 மாதத்துக்கு மேல அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வைக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். 18 வயது பூர்த்தியான பிறகு சிறையில வைக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லை, இல்ல உங்க சட்டத்துல இடம் இருக்குது இல்லையா? அந்த 5 மாதத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கழித்த பிறகு கைது செய்து சிறையில அடைக்கலாமே. அது முடியாது. ஏங்க, கைது செய்யும் பொழுது அவர் மேஜராக இல்ல, அதனால அவர் மேஜரான பிறகு இதே காரணம் காட்டி நம்ம சிறையில வைக்க முடியும். கைது செய்யும் போதே மேஜரா இருந்தா தான் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்க இந்திய குற்றவியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அவர் தவறு செய்த பொழுது, அந்த தவறுக்காக அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் மைனராகத்தான் இருந்தார், அதனால சிறையிலே வைக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக அவன் செய்த அந்த காம கொடூர செயலுக்கு, அந்த கொலை வெறியாட்டத்திற்கு இந்திய குற்றவியல் சட்டத்துல மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டத்துல கொடுக்கப்படக்கூடிய தண்டனை வெறும் 5 மாதம் அரசாங்க செலவுல நடக்கக்கூடிய சீர்திருத்த பள்ளியில தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுதான் தண்டனை. அன்பிற்குரியவர்களே, மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இறை சட்டம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர் நிம்மதி அடையும் விதத்திலே அங்கே தீர்வு சொல்லப்பட்டிருக்கும். மனித அறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட குற்றத்துடைய பின்னணி என்ன, குற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பது பற்றி எல்லாம் யோசிக்காமல் ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு 2-3 பேர் ஆலோசனை செஞ்சு எழுதக்கூடிய சட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 5 மாசம் வெறும் சீர்திருத்த பள்ளியில ஒரு காலம் கடத்துதல், அவ்வளவுதான். அன்பிற்குரியவர்களே, பொதுமக்களுக்கு மத்தியிலே கொந்தளிப்பு எழுகிறது. பல்வேறு விதமான வாதங்கள், இந்த விஷயமே விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு பல்வேறு விமர்சனங்கள் எழ ஆரம்பித்து விடுகிறது. அதனுடைய விளைவாக கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி இந்திய உள்துறை அமைச்சருடைய தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் கூடுகிறது. ஜனவரி 4, 2013 ஜனவரி 4 அன்னைக்கு இந்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் சிண்டே தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்துல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய டிஜிபி காவல்துறை தலைவர்களும் அனைத்து மாநிலங்களுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர்களும் கூடி ஒரு ஆலோசனை கூட்டம். அங்கே முக்கியமான விவாத பொருளாக இதுதான் பேசப்படுது. தண்டிக்கப்படுவதற்கு அனைத்து வகையிலும் தகுதியானவன்,
ஆனா மைனருங்கிற ஒரு காரணத்தால சிறையிலும் அடைக்க முடியாது. சரி, சீர்திருத்த பள்ளியிலாவது அவனுடைய காலத்தை, அந்த 3 ஆண்டு காலத்தை முழுமையாக கழிக்க முடியுமா என்று சொன்னால் இன்னும் 5 மாதங்களில் 18 வயது பூர்த்தியாகி விடுகிறது. அதற்கு பிறகாவது சிறையில் அடைக்க முடியுமா என்று சொன்னால் மேஜர் ஆகாத பொழுது, மைனராக இருக்கும் பொழுதே கைது செய்ய காரணத்தால் பூர்த்தியான பிறகு, மேஜரான பிறகு கூட சிறையில வைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. மிகப்பெரிய குழப்பம் நீடிக்கிறது. கடைசியில ஒரு வழியை முடிவு செய்யறாங்க, மேஜர் அப்படிங்கிறதுக்கான வயதை 18 16 குறைத்து விடலாம். அந்த அடிப்படையில் இந்த பையனை சிறையில தள்ளலாம். இந்த ஒரு பையனை கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த 16 வயது குறைப்பு என்பது கூட நடைபெறுகிறது தவிர இது நிரந்தர தீர்வாக இருக்குமா என்று சொன்னால் இல்லை என்பதை பல்வேறு நடைமுறை சாத்தியங்களை வைத்தே புரிந்து கொள்ள முடியும். ஏதோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணுங்கிறதுக்காக மேஜருங்கிறதுக்கான அளவுகோலை 18 வயதிலிருந்து 16 குறைக்க வேண்டும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதை தவிர இன்னும் சட்டமாக்கப்படல. ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுதானே தவிர சட்ட திருத்தம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. அது தனி விஷயம். அன்பிற்குரியவர்களே, 16 வயதுங்கிறத மேஜருடைய அளவுகோலாக முடிவு செய்து விட்டால் இனிமேல் இது மாதிரி குற்றமே நடக்காதா? அல்லது அப்படியே குற்றம் நடந்தாலும் அந்த குற்றவாளிகள் முறையாக தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு விடுமா என்று கேட்டால் அதற்கும் இல்லைங்கிறது தான் பதில். ஏன் 15 வயது கொண்ட ஒருவன் இது போன்ற பலாத்காரங்களில் ஈடுபட்டுவிட்டால் அப்போ இதே மாதிரி மறுபடியும் ஒரு உள்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு கூட்டம் கூடுமா? ஏன்னா ஏற்கனவே 16 தான் முடிவு செஞ்சோம், ஆனா இந்த பையன் 15 தான். அதனால இவனை தண்டிக்கிறதுக்கு வழி என்னங்கிறதுக்காக மறுபடியும் டிஜிபிகளையும் தலைமை செயலாளர்களையும் கூப்பிட்டு உள்துறை அமைச்சகம் மறுபடியும் ஒரு கூட்டம் நடத்துமா? அப்படிங்கிற கேள்விதான் தொக்கி நிற்கும். என்னதான் தீர்வு? மனித சட்டத்துடைய அவலம், மனித அறிவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவ்வளவுதான். சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்ற சில வழிகாட்டுதல்கள், தற்காலிக தீர்வுகளுக்கு வேண்டுமானால் மனித சட்டம் துணை புரியலாமே தவிர நிரந்தர தீர்விற்கு, நிம்மதியான வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு இறை சட்டம் தான் தீர்வாக இருக்கும் என்பதற்கு பல்வேறு விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு உதாரணம் இதுவும் ஒண்ணு. இப்படி 18 என்பதை 16 வயதாக குறைத்து 16 வயதை எட்டிவிட்டால் அவன் மேஜர் என்று சொன்னால் இந்த பையனை போன்று குற்றம் புரிபவர்களை தண்டிக்க முடியும் என்ற கருத்து தான் இருக்கிறதே தவிர 15 வயதிலே ஒருவன் தவறு செய்து விட்டான், என்னங்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே போனா என்னதான் தீர்வு? கேள்வியை நாம் கேட்கவில்லை, சூழ்நிலைகள் கேள்விகளை உருவாக்குகின்றன. சமீபத்தில் நடந்த பல்வேறு பாலியல் நிகழ்வுகள், பல்வேறு அருவருப்பான சம்பவங்கள் இது போன்ற கேள்விகளை மக்கள் மன்றத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஆந்திர மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, இந்தியாவை கடந்து சென்றால் அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு, அதற்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, இதுவெல்லாம் இது போன்ற கேள்விகளை உருவாக்குகின்றன. என்ன கேள்வி? 16 தான் மேஜர் அப்படிங்கிறது கூட சரியான தீர்வு இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய கேள்வி. அப்படி என்ன இந்த சம்பவங்கள் இருக்குது என்று சொன்னால், குமுதா என்கிற ஒரு ஆசிரியை தன்னிடத்துல டியூஷன் படித்து, ஸ்கூல் கூட இல்லைங்க, டியூஷன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அதிகபட்சம் அந்த அம்மாவுக்கும் இந்த பையனுக்கு அறிமுகம் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஸ்கூல்லையாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாக்குறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குமுதா என்ற ஒரு ஆசிரியை தன்னிடத்துல டியூஷன் படித்துக் கொண்டிருந்த ஒரு பையன் மீது அன்பு ஏற்பட்டு அவனோடு உல்லாசமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக டெல்லிக்கு அழைத்து செல்கிறாள். ஏதோ ஒரு என்கொயரியில போலீஸ்காரங்கள்ட்ட 2 பேரும் மாட்டுறாங்க, விஷயம் நாரி போகுது, நாட்டம் எடுக்குது. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 15 வயது மாணவனை ஒரு ஆசிரியை தன்னுடைய இச்சைக்கு ஆட்படுத்துகிறாள். 16 வயதுதான் மேஜர் அப்படிங்கிறதுக்கு அளவுகோலை நீங்கள் காட்டினால் 15 வயதுல ஒரு சல்லாபத்தில் ஈடுபடக்கூடிய காவல்துறையால் பிடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளான இவனை என்ன செய்வீங்க? அல்லது 16 வயதுக்கு மேற்பட்டவர்களால் தான் தவறு செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த ஆசிரியை ஒரு குழந்தையோட, ஒரு குழந்தை பையனோட தான் தனியா இருந்தா இது எப்படிங்க தவறாகும் அப்படின்னு சொல்லி நியாயம் பேசுவீங்களா? அன்புக்குரியவர்களே, மனித முயற்சி, மனித அறிவு என்பது நிரந்தர தீர்வுக்கு வழி வகுக்காது அப்படிங்கிறதுக்கு நடைமுறையில சில நிகழ்வுகளை அல்லாஹ் நடத்தி காட்டி நமக்கு பாடம் புகட்டுகிறான். இல்லைங்க 16 தான் மேஜர், அதனால அந்த அம்மா ஏதோ ஒரு சின்ன பையனோட தனிச்சு இருந்தாங்க, இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றது நியாயப்படுது. அப்போ அதை ஏன் பிரச்சனை ஆக்குறீங்க? அதுதான் உங்கள் கருத்து என்றால் ஏன் போலீஸ்காரங்க அவங்க 2 பேரையும் பிடிக்கணும்? அது ஏன் ஒரு பெரிய இஷ்யூவா விஸ்வரூபம் எடுக்கணும்? இது ஒரு நிகழ்வு.
அதே போன்ற அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அண்டை மாநிலம் ஆந்திர பிரதேசத்துல வாரங்கல் மாவட்டத்துல ஒரு ஆசிரியை, ரம்யான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியை, தான் பணியாற்றக்கூடிய பள்ளியில படித்த ஒரு மாணவன் நாகேஷ், 14 வயசு பையன், அந்த பையன் மேல இந்த அம்மாவுக்கு காதல் ஏற்பட்டு 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணமும் செய்து கொண்டார்கள். அது எப்படி நடந்துச்சுங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு அதுக்குரிய பதில் நம்மள்ட்ட இல்ல. செய்தி இதுதான். 14 வயசு பையனோட காதல் ஏற்பட்டு கல்யாணமும் செய்து கொண்டார்கள். இதனால் ஆந்திர மாநிலத்துல பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சின்ன பையன் ஏதோ விளையாட்டா நடந்துருச்சு, அந்த அம்மா சின்ன பையன் மேல ஏதோ தவற ஆசை வச்சிருச்சு, அது பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்வதுதான் உங்களுடைய கருத்து என்றால் ஏன் ஆந்திர மாநிலம் அந்த வதந்தியால் பற்றி எரியணும்? அன்பிற்குரியவர்களே, மனித அறிவு என்பது நிலையான ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கக்கூடியது அல்ல. சமீபத்துல இந்த உள்துறை அமைச்சகம் எடுத்த முடிவுப்படி மேஜர் ஆகாத ஒரு பையனை அந்த அம்மா தொடர்பு வச்சிருச்சு, அதனால அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவீங்களா? இது தமிழகத்துல ஆந்திராவில் ஏற்பட்ட நிகழ்வுகள். இதையெல்லாம் கடந்து வெளிநாட்டு தகவல் என்று இதெல்லாம் சில உதாரணத்திற்காக மீடியாக்களுக்கு தெரியறது, சிலது தெரியாம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பல. அன்பிற்குரியவர்களே, அமெரிக்க தேசத்துல டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவன், அதே 14 வயசு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெண்டா என்று சொல்லக்கூடிய 36 வயது நிரம்பிய ஒரு பெண் ஆசிரியை, அந்த பையன் மேல அன்பு ஏற்பட்டு 2 பேரும் தவறான முறையில உறவு வைத்துக் கொண்டதன் காரணமாக அந்த ஆசிரியை கருவுறுகிறாள். காவல்துறை கைது செய்கிறார்கள். ஒரு சின்ன பையனை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டாள் என்று சொல்லி குற்றம் சுமத்தி அவளை கைது செய்து தற்பொழுதும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டு வருகிறாள். அமெண்டா என்று சொல்லக்கூடிய 36 வயது நிரம்பிய அந்த ஆசிரியை. அன்பிற்குரியவர்களே, மேஜர் ஆகாதவங்களால தவறு செய்ய முடியாது என்பது இந்திய உள்துறை அமைச்சகத்துடைய கருத்தாக இருந்தால் இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் செய்தது தவறு என்று சொன்னால் மேஜர் ஆகாதவங்களும் தவறு செய்ய முடியுங்கிறத ஒப்புக்கொள்றீங்களா? அது வேற நாட்டு விஷயம். மனிதன் என்பது நாடு இந்த நாட்டு மனிதனுடைய உணர்வு வேற, அந்த நாட்டு மனிதனுடைய உணர்வு வேற, தமிழகத்துடைய மனித உணர்வு வேற, ஆந்திராவுடைய மனித உணர்வு வேறன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அறிவுக்கு பொருந்தாத ஒரு வாதம். 18ங்கிறத 16 குறைச்சிட்டா அதுக்கு கீழே உள்ளவங்களால தவறு செய்ய முடியாதுங்கிறதுக்கு எந்த மருத்துவ சான்றும் இல்ல, எந்த அறிவியல் ஆய்வும் இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்படல. அப்ப என்னதாங்க செய்யறது? என்னதான் தீர்வுன்னு கேட்கறீங்களா? அதையும் கேட்கறது இல்ல. தமிழகத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி குழந்தை பெற்றெடுத்தாளுங்கிற செய்தி ராமநாதபுரம் மாவட்டத்துல பெற்றோர்களுக்கு மத்தியில பெரிய பீதியை ஏற்படுத்தியது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளை, என்ன வயசு இருக்கும், குழந்தை பிள்ளை பெற்றெடுத்துட்டா அப்படின்னு பரபரப்பான செய்தி. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரே பயம், பிள்ளைங்களை அனுப்புவதை தனியா அனுப்ப பயமா இருக்குது. 16 வயதுக்கு முந்தையவர்கள் தவறு செய்ய முடியாது என்பதை உள்துறை அமைச்சகம் நிலைநாட்ட விரும்பினால் அப்ப இந்த பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு, இந்த பெண்ணால் எப்படி தவறு செய்ய முடிந்தது? அன்பிற்குரியவர்களே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மனித அறிவு தீர்வு சொல்ல முடியாது. இறை அறிவை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தீர்வு சொல்லுகிறது. மேஜர் மைனர் என்பது வயதை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. 18 அடிப்படையாக கொண்டு முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. 16 அடிப்படையாக கொண்டு முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. 21 அடிப்படையாக கொண்டு முடிவு செய்ய வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அப்ப மேஜர் மைனர்ங்கிறத வித்தியாசப்படுத்துவதற்கான தீர்வாக இஸ்லாம் சொல்லுவது பருவம் அடைந்து விட்டார்களா இல்லையா அப்படிங்கறத வச்சுதான். ஒரு ஆண் தவறு செய்ய முடியுமா முடியாதா, தவறு செய்வதற்குரிய தகுதி அவனிடத்துல வந்து விட்டது என்பதற்கு அடையாளம் அவன் பருவமடைந்து விட்டானா இல்லையா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த 17 வயது பையனுக்கு எலும்பு மஜ்ஜையை டெஸ்ட் சோதனை செய்ய போகிறார்களாம். அந்த எலும்பு மஜ்ஜையுடைய திண்மத்தன்மையை வைத்து இவனால தவறு செய்ய முடியுமா முடியாதா? எல்லா பிரச்சனைக்கும் எலும்பு மஜ்ஜை சோதனை தான் இந்தியாவில் நடத்தப்பட்டதா? அன்பிற்குரியவர்களே, தெளிவாக மார்க்கம் சொல்லுகிறது, பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் உணர்வால் உந்தப்படுகிறார்கள். முறையான வடிகால் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகோல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் பருவம் அடைந்து விட்டால், ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு உயர்ந்து விட்டால் அவர்கள் தந்தையாகுவதற்கு தாயாகுவதற்கு, ஒரு பெண்ணை தாய் ஆக்குவதற்கு ஒரு ஆண் தயாராகி விடுகிறான், ஒரு ஆணோடு தொடர்பு வைத்து ஒரு பெண் தாய் ஆகுவதற்கு தயாராகி விடுகிறாள். இதுக்கு அளவுகோல் பருவம் அடைகிறது மட்டும்தான். இன்னும் தெளிவா பாருங்க, முஸ்லிம் பர்சனல் லா, முஸ்லிம் தனிச்சட்ட வாரிய அடிப்படையில
இவங்க சொல்லக்கூடிய இந்த மேஜருங்கிற 18க்கு முன்பாக இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் தனிச்சட்ட வாரி அடிப்படையில இது தவறு அல்ல என்பது தெரிந்திருந்தும் கூட பல்வேறு அரசு அதிகாரிகள் முஸ்லிம்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால இந்த விஷயங்களிலே மூக்கை நுழைத்து முஸ்லிம்களை அவமானப்படுத்தினார்கள். என்ன சின்ன பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்றீங்க, சட்டப்படி குற்றம் அப்படி இப்படின்னு சொல்லி வதந்திகளை ஏற்படுத்தி பிறகு முஸ்லிம் தனிச்சட்ட வாரி அடிப்படையில் சரிங்கிறத தெரிந்து கொண்டு பின்வாங்குகிறார்கள். பல நிகழ்வுகள் நடந்தது. 18க்கு முன்னாடி மேஜர் ஆக முடியாதுங்கிறது உங்க கருத்தா இருந்தா சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்றீங்க, இது எப்படி குற்றமாகும்? அவர்களால் தாயாக முடியாது, அவர்களால் இன்னொருவனோடு சந்தோஷமாக இருக்க முடியாது, அதனால குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஏன் மூக்கை நுழைப்பீர்கள், ஏன் இதை தடை என்று சொன்னீர்கள் அப்படின்னு அரசை பார்த்து அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டால் பதில் இல்லை. யார் பூ பெய்தவில்லையோ பருவம் அடையவில்லையோ அவர்களால் தப்பு செய்ய முடியாது, யார் அடைந்து விட்டார்களோ அவர்களால் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் இஸ்லாம் சொல்லுது. நீங்க அதை சொல்லல, 18ங்கிறது அளவுகோலா சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது குற்றம் இல்லைங்கிறத உங்க கருத்து. இந்த அரசாங்கத்தில கேட்டாலோ அரசு அதிகாரத்துல கேட்டாலோ சட்ட வல்லுநர்களிடத்துல கேட்டாலோ பதில் இல்லை. அப்ப என்ன விளங்குது? பருவம் அடைதல் என்பதுதான் அவர்கள் தவறு செய்வதற்குரிய நிலையை எட்டிவிட்டார்களா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கான அளவுகோல். இதைத்தான் இறை சட்டம் சொல்லுகிறது. 18லிருந்து 16 குறைக்கணுங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நீங்கள் மெல்ல மெல்ல இறை சட்டத்தை நோக்கி திரும்புகிறீர்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை நோக்கி திரும்புகிறீர்கள் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், டிஜிபிகளாக இருக்கட்டும், தலைமை செயலாளர்களாக இருக்கட்டும், மெல்ல மெல்ல இறை சட்டத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இங்கே முன்வைக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது நம்முடைய கற்பனையா? பருவம் அடைவதுதான் சரியான அளவுகோல் என்று சொல்லுவது நம்முடைய கற்பனையா என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு நாம் நிலைநாட்டக்கூடிய ஒரு கருத்து. நாம் செய்யக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் அவற்றை அல்லாஹ் வானவர்களை கொண்டு பதிவு செய்கிறான். அவற்றின் அடிப்படையிலே தான் மறுமையிலே நம்முடைய நிலை முடிவு செய்யப்படும். இதை அனைத்து முஸ்லிம்களுமே நம்பி இருக்க வேண்டும், நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டிய ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நஸஈ, அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற நூல்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நஸஈல இடம்பெறக்கூடிய 3378வது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 3 பேரை விட்டு அல்லாஹ்வின் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விடுகிறது. 3 வகையான மனிதர்கள் சம்பந்தமான பாவங்களோ அல்லது நன்மைகளோ எழுதப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுடைய விஷயங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. இலக்கிய நயத்தோட அவர்களுடைய எழுதுகோள்கள், அல்லாஹ்வுடைய எழுதுகோல் அவர்களை விட்டு உயர்த்தப்படுகிறது ரசூலுல்லாஹ் இலக்கிய நயத்துல சொல்றாங்க. செய்தி என்ன? அந்த 3 நபர்களுடைய நிலையில நன்மையோ தீமையோ பதிவு செய்யப்படுறதில்லை. அதுல முதலாவது வகையினர் யார் என்று சொன்னால், தூங்கி கொண்டிருப்பவர். விழிக்கும் வரை அவருடைய நன்மையோ தீமையோ பதிவு செய்யப்படாது. தூங்கி கொண்டிருப்பவர் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் தன்னை மறந்த ஒரு நிலையில இருக்கிறார், அதுதான் தூக்கம். அவரால் அந்த நேரத்தில் நன்மையும் செய்ய முடியாது, தீமையை விட்டு விலகவும் முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூங்கி கொண்டிருப்பவர் விழித்தெழும் வரை அவரை விட்டு அல்லாஹ்வுடைய எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விடுகிறது. அவர் சம்பந்தமா எதையும் அல்லாஹ் பதிவு செய்யறது இல்ல. இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், சிறுவர்கள் பருவம் அடையும் வரை. பருவம் அடைகிறதுக்கு முந்தி அவன் செய்யக்கூடிய நன்மை எதுவென்று அவனுக்கு தெரியாது, அவன் செய்யக்கூடிய தீமைதான் என்று அவனால் உணர முடியாது. தான் செய்வதை உணராத நிலையிலே உள்ள ஒருவனுடைய விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்ய மாட்டான். அப்ப பருவம் அடைந்து விட்டால் தான் அவன் நன்மை அல்லது தீமையை அறிந்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூன்றாவது, புத்தி பேதலித்தவர்கள், பைத்தியக்காரர்கள். அவர்கள் பைத்தியம் தெளியும் வரை அவர்களை விட்டு அல்லாஹ்வுடைய எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விடுகிறது. புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க என்ன செஞ்சாலும் அதை அல்லாஹ் குற்றமாக எடுத்துக் கொள்வதில்லை அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய வழிகாட்டுதல். இன்னும் தெளிவாக திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இருக்கக்கூடிய இடத்துல செல்வதாக இருந்தால் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கங்களை எல்லாம் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. பொதுவாக என்ன விளங்கி வச்சிருக்கோம்னா, குர்ஆனும் ஹதீஸும் தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நெஞ்சில கை கட்டுறதா, விரல தைக்கிறதா, தர்காவுக்கு போலாமா, தகடு தாயத்தை அணியலாமா, இதை மட்டும் சொல்வதோடு நின்று விடவில்லை. அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு தனி மனிதனும் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வால் அருளப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில இது மாதிரி அந்நிய ஆண் அந்நிய பெண் உறவுகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள்
24வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறான். நீங்க வீடுகள்ல இருக்கும் பொழுது வெளியாட்கள் வந்தாங்கன்னா எப்படி எப்படிலாம் அவங்க நடந்து கொள்ளணும், சுபுவுக்கு முன்ன உள்ள அந்த வைகரை நேரத்துல நீங்க கொஞ்சம் சுதந்திரமா உங்க ஆடைகள்ல எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க, அப்போ வரக்கூடியவங்க எப்படி ஒழுக்கத்தை பேணணும், மதியத்துல உபரியான நேரத்துல நீங்க எப்படி இருப்பீங்க, இரவு நேரங்கள்ல இந்த ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது செய்தி நம்ம விளங்க வேண்டிய கருப்பொருள், சிறுவர்கள் பருவம் அடைந்து விட்டால் எப்படி வயதில் பெரியவர்கள் அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு அனுமதி கேட்டு வருகிறார்களோ அதுபோன்று இவர்களும் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய வசனங்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். 18 வயசானவன் கதவை தட்டிட்டு அனுமதி கேட்டு வரணும்னு சொல்லல, 16 வயசானவன் கதவை தட்டிட்டு அனுமதி கேட்டு வரணும்னு சொல்லல, 16 வயசுக்கு முந்தி அல்லாஹ் நன்மை தீமை பதிவு செய்ய மாட்டான் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. சிறுவர்கள் பருவம் அடைந்து விட்டால் வயதில் முதியவர்கள் பெரியவர்கள் எப்படி அனுமதி கேட்டு வருகிறார்களோ அதுபோன்று சிறுவர்களும் பருவம் அடைந்தவர்களாகிவிட்டால் அனுமதி கேட்டு விட்டு வர வேண்டும். இப்படி அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். இது சாதாரண மனிதனுடைய வார்த்தை அல்ல. அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதியுடைய கருத்து அல்ல. பல்வேறு அரசர்களை உருவாக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹ்வுடைய கருத்து. அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு இது சாதாரண விஷயம் இல்லப்பா, இப்படி அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்க குழப்பவே வேண்டாம், ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இங்க அளவுகோலாக அல்லாஹ் வைப்பது பருவம் அடைதல் என்ற ஒரு நிலையைத்தான். நம்முடைய கொள்கையில குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்கு தீர்வு இறை வழிகாட்டுதல் தான் நிலையான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க முடியும். இறை வழிகாட்டுதல் தான் சரியான வழிகாட்டுதல்களாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய கொள்கையில குழப்பமே ஏற்படாது என்பதை நடைமுறை விஷயங்களை வைத்து நாம் விளங்கிக் கொண்டோம். அப்ப அந்நிய ஆண் அந்நிய பெண் உறவுகளாக இருந்தாலும் சரி, தவறு செய்தானா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதாக இருந்தாலும் சரி, தவறு செய்தாளா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதாக இருந்தாலும் சரி, 16 18 அளவுகோலாக இருக்க முடியாது. பருவமடைந்து விட்டார்களா இல்லையா என்பதை அளவுகோலாக கொண்டு அவர்களுடைய பாலியல் தொடர்பான மேம்பட்ட நிலைகளை முடிவு செய்து கொள்ளலாம் என்பதுதான் இது விஷயத்துல இறைவனுடைய வழிகாட்டுதல் என்பதை தனி மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தனி மனிதர்களுடைய தொகுப்பாகிய அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொண்டால் மனித வாழ்க்கையில எந்த விதமான கொள்கை குழப்பங்களும் ஏற்படாது. வல்ல ரஹ்மான் சத்திய இஸ்லாத்தை அதன் தூய வடிவில விளங்கி செயல்படக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.